ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் த சேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காடஸ் வந்து அபண்டன்ஷியா. அபண்டன்ஷியா அந்த பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஷி மீன்ஸ் நிறைய அபண்டன்ஸ்னாலே பிளென்டி, நிறைய பணம், வெல்த் இதை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை தான் அபண்டன்ஷியா. இந்த அபண்டன்ஷியா வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து தூக்குவா. அவ்வளோ ஒரு தயாள குணம் கொண்டவன். இவ்வளவு எப்படி ப்ரே பண்ணணும்னா, நம்ம வந்து ஜென்ரலாவே அவங்கள மனசை நினைச்சிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய பணம் கொடுக்குற மாதிரியும், எனக்கு வந்து நீ என் கூட துணையாயிரு அப்படின்னு கூப்பிட்டு ப்ரே பண்ணாலே வருவாங்க. இதை தவிர்த்து அபண்டன்ஷியாக்குன்னு தனியா நம்ம ஒரு அட்யூன்மெண்ட் வச்சுன்னு இருக்கோம். அப்படி டைரக்ட் அட்யூன்மெண்ட்டுக்கோ இல்லை ஆன்லைன்ல அட்யூன்மெண்ட் பண்ண முடியாதவங்க ஜென்ரலா ப்ரே பண்ணாலே அவங்க வருவாங்க. இந்த அபண்டன்ஷியா வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கும், நம்மளுக்கு நிறைய பணம் வர்றதுக்கும், வந்த பணத்தை நல்லபடியா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுல போடுறதுக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ்ல போட்ட பணத்தை பாதுகாக்கிறதுக்கும். ஸோ பணம் வர்றதுக்கும், பணத்தை சேவ் பண்றதுக்கும், இன்வெஸ்ட் பண்றதுக்கும், அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம், சேவ் பண்ண பணம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்கள வந்து காடஸ் ஆஃப் வெல்த் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி, நம்ம கோர்ட்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கண்ணில் வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருப்பாங்க. நியாயத்தராசு, பாரபட்சம் பார்க்காம கொடுக்கும், நியாயம் தர்மம் சொல்லணுங்கிற மாதிரி கட்டியிருப்பாங்களா, அதே மாதிரி இவங்களுக்கும் கண்ணு கட்டியிருக்கும். அதுல எதுக்கு அந்த மாதிரி கண்ணு கட்டியிருக்குன்னா, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே கணக்கு இருக்கக்கூடாதான். அதனால அந்த கண்ணை கட்டியிருப்பாங்க. கோனோகோபியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேக் மாதிரி அவங்க கையில வச்சிருப்பாங்க. அதுல நிறைய காசு, சொத்து பத்திரம், ஒரு இடத்துக்கான பத்திரம், கோல்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அது அவங்க கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. அது என்ன வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ அவங்க போனாங்கன்னா, நடந்து போற இடத்துல எல்லாம் வந்து காசா இருக்குமா. அவங்க நடந்து போற இடத்துல அவ்வளோ பணம், அவ்வளோ செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய கடவுள் அவங்க. அவங்கள வந்து எப்படிலாம் ப்ரே பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு கிரீன் கேண்டல்னாலே எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பணத்துக்காக நம்ம யூஸ் பண்றது. இந்த கிரீன் கேண்டல்ல அவங்கள அந்த கேண்டில் ஏற்றி வச்சு அவங்க கண்ணை மூடிட்டு மனசார, எனக்கு வந்து இந்த பண கஷ்டம் இருக்குமா, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க வர்ற மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி. சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க, சொத்து வந்து உங்களுக்கு வரமாட்டேங்குது, இல்ல நான் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கடவுளை ப்ரே பண்ணலாம். ஷில் கைட் யூ லைக் எனிதிங்.